நல்ல புரோட்டீன் அதிகம் இருக்கக்கூடிய சுண்டல் வகைகளை நீங்கள் சிறுதானியங்களை நீங்கள் கொடுக்கலாம். ஏற்கனவே நீங்கள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சத்துணவினுடைய தரத்தை உயர்த்தி அதிலேயே இன்னும் நல்ல காய்கறிகளை எல்லாம் சேர்த்து புரதச்சத்துக்கள் நிறைந்த விஷயங்களை நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தரதை விட்டுட்டு இப்போ என்ன சிக்கன் பிரியாணிக்கான அவசியம் என்ன என்பதுதான் எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி. கோழி மதுபானங்கள் வரும், சரி தனியார் கடை வருது, தனியார் கடை வந்த உடனே என்ன பண்ண போகிறாங்க, தனியார் கடைக்கு வந்து டெண்டர் கொடுப்பாங்க, தனியார் கடை டெண்டர் ஓடுதல் அதில் ஒரு ஊழல் வரும். இப்படித்தானே இது போய் கொண்டிருக்க போகிறது. அப்போ இன்னும் கடைகள் கூட போகிறது. அப்போ தமிழகத்தில் இன்னும் மது வெள்ளமாக பாய போகிறது. அது எங்க என்ன எதனாலும் செய்வார் அப்படின்னு பக்கம் பக்கமாக பேசினாங்க நம்ம அக்காக்கள்லாம் தங்கைகள்லாம். இப்போ அவங்க வாழ்க்கை எல்லாத்தையுமே இவர் கேள்விக்குறியாக்கிடுவார் போல இருக்கே. இப்போ இதுக்கு என்ன அவங்க முட்டு கொடுக்க வருவாங்கன்னு தெரியலையே. இப்போ அந்த டெண்டர் விடக்கூடிய அந்த அதிகாரி ஒரு நிறுவனம் டெண்டர் வந்தால் எல்லா டெண்டரையும் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணணும், எல்லா நிறுவனங்களையும் முன்னணியில் வச்சு தான் நீங்கள் அந்த டெண்டர் ஓப்பன் பண்ணலாம். அதான் உங்களுக்கு டெண்டருக்கான நடைமுறை. ஆனால் ஒரு நிறுவனத்தினுடைய டெண்டரை மட்டும் யாரும் இல்லாமையே அவர் ஓப்பன் பண்ணி அதுக்கு அவர் அப்ரூவல் கொடுக்குறார். நாகேந்திர ராவ் அப்படிங்கக்கூடிய ஒரு டாக்டர், ஒரு பொறுப்புள்ள ஒரு இந்திய பிரஜையாக அவர் என்ன செஞ்சுருக்காரு, சந்தேகத்திற்குட்பட்ட மாதிரியான பங்களாதேஷிகள் அங்கே தங்கியிருக்காங்க, ஸோ இவங்க மேலே நடவடிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தா அவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவரை வந்து இவங்க அதாவது இந்த டாக்டர் வந்து அவர்களை தாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுடைய அடிப்படையில் உங்களை கைது செய்யணும்னு முதல்ல இந்த டாக்டரை கைது செஞ்சுட்டாங்க. இந்த பிட்சாட் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப் உருவாக்கியது ஜாக் டோர்சி அப்படிங்கக்கூடிய முன்னாள் அந்த ட்விட்டரில் இருந்தக்கூடிய ஒரு சிஓ அப்படின்னு சொல்லப்படுது. இவரை பற்றி அர்னாப் கோஸ்வாமி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், இவர் வந்து இந்துக்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டவர் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதற்கான ஒரு ஆழம் அப்படின்றார். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிக்கன் பிரியாணி, முதல்வர் விஜய் பரிசீலனை செய்வார், அமைச்சர் ராஜ்மோகன். டாஸ்மாக் மது விற்பனையை தனியார் மயமாக்க தாவேக அரசு திட்டமா, டிடிவி தினகரன் அன்புமணி எதிர்ப்பு. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது தமிழக ஊழல் தடுப்புத்துறை வழக்கு பதிவு. வங்காளதேச சட்டவிரோத குடியேறிகள் குறித்து புகார் அளித்த நபரை கைது செய்த காவல்துறை, வெளுத்து வாங்கிய கர்நாடக உயர்நீதிமன்றம். கலவர கும்பல் தேச விரோதிகளுக்கு துணை போன பிட்சாட் நிரந்தரமாக தடை செய்ய மத்திய அரசுக்கு சமூக செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு வந்து சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவுகள் வாரத்துக்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி வழங்குவது தொடர்பாக முதல்வர் விஜய் பரிசீலனை செய்வார் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கார். எப்போ சென்னை செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கார். தற்போது சத்துணவில் ஒரு குழந்தைக்கு ₹11.50 மட்டுமே வழங்கப்படுகிறது. கோதுமை, உப்மா போன்ற உணவுகளுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் அறுசுவையுடன் கூடிய உணவை வழங்க திட்டமிட்டுள்ளோம். காமராஜர், எம்ஜிஆர் மற்றும் முன்னாள் முதல்வர் சத்துணவு திட்டத்தின் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது போல் நாமும் இந்த மாற்றத்தை பெற விரும்புகிறோம். இது குறித்து முதல்வர் பரிசீலித்து நல்ல முடிவு எடுப்பார் என்று நம்புகிறோம். மேலும் மத்திய அரசு வந்து பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை முடிவுக்க வேண்டும் என்று தேவைப்பட்டால் பேச்சுவார்த்தை மற்றும் சட்ட முன்னெடுப்போம் என்று பற்றியில் சில விஷயங்கள் இருக்கார். ஆனால் இது குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னா வந்து இந்த சிக்கன் பிரியாணி என்ற விஷயம் தான் வந்து ஹைலைட்டாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை எப்படி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் விளங்குவது அப்படிங்கக்கூடிய இந்த திட்டம் அப்படிங்கிறது காமராஜர் காலத்துல கொண்டு வந்தது. இதை குறித்து என்னன்னா அப்போ அந்த காலத்துல வந்து அதற்கான ஒரு தேவை இருந்தது. என்ன அப்படின்னா பள்ளிக்கு வந்து மாணவர்களுடைய வருகையை வந்து அதிகப்படுத்துவதற்காக அந்த காலத்தில் அவர் வந்து கொண்டு வந்தார். ஏன்னா அப்போ ரொம்ப இங்கே வறுமை சூழ்நிலை இருந்தனால பல குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்திற்கு வரமாட்டார்கள், வேலைக்கு போவார்கள். அதை தடுப்பதற்காக ஒரு விஷயமாக இதை வந்து அவர் அன்றைக்கு கொண்டு வந்தார்.
அப்போ அதன் மூலமாக அது அப்படியே இருந்தது. இப்போ என்ன அது அந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது இப்போ எந்த லெவலில் இருக்குன்னா, இது வந்து ஒரு அரசியலாக்கப்பட்ட விஷயமாக இன்னைக்கு இருக்கிறது. உண்மையிலே இது வந்து அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்லதாக ஒரு நலனுக்காக சென்று அடையணுமா, அதற்கான திட்டமாக இன்னைக்கு அது செயல்படுகிறதா அப்படின்னு சொன்னால் அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சத்துணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கடந்த ஆட்சியில் இப்போ ஏற்கனவே கடந்த ஆட்சி நம்ம ஒரு ஸ்டிக்கர் ஆட்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்டிக்கர் ஆட்சியில் அப்போ என்ன பண்ணாங்க, மதிய உணவு மட்டும்தான் இலவசமாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இனிமேல் நாங்கள் காலை உணவு திட்டத்தையும் அமல்படுத்த போகிறோம்னு சொல்லி அப்போதைக்கு வந்து அப்போ உள்ள பல விஷயங்களை மறைப்பதற்காக இப்படி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஐடியாவை உருவாக்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஸ்டாலின். அது வெளியிட்டு அப்போ அதெல்லாம் அமல்படுத்தப்பட்டது. அமல்படுத்தப்பட்ட உடனேவே என்ன சொன்னார், கொஞ்ச நாளில் வந்து கனடாலேருந்து ஒரு விளம்பரத்தை ஒன்று எடுத்து போட்டு, கனடா நாடு எங்களை தான் ஃபாலோ பண்ணுது, அதே போல் இங்கிலாந்தில் எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விளம்பரங்களை எல்லாம் அந்த அரசு அன்னைக்கு போட்டு ஒரு விளம்பர அரசாக செயல்பட்டது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் ஏற்கனவே இப்போ ஒரு சைவ உணவை வந்து நீங்கள் பரிமாறி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே அந்த உணவே கூட சுகாதாரமற்ற தன்மையில் இருப்பதாக பல புகார்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் சுகாதாரமற்ற முறையில் அந்த உணவு தயாரிக்கப்பட்டு பல மாணவர்களுக்கு வந்து இங்கே வாந்தி பேதி ஏற்பட்டு அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்து மிகவும் ஆபத்தான நிலையில் அவர்கள் காக்கப்பட்டது. இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழகத்தில் ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அதுவும் கடந்த ஆட்சியில் குறிப்பாக இது குறித்து ஸ்ரீ டிவியில் ஒரு காணொலியை கூட நம்ம இட்டோம், முழு தொகுப்பை நம்ம காணொலியாக கூட நம்ம வெளியிட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து ஒரு அசைவ உணவை நம்ம வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா, அப்படி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர்கள் சொல்கிறார்கள். ரெண்டு விஷயத்த இதில் வந்து நான் 2-3 விஷயத்த நான் இந்த பார்க்குறேன். இந்த சிக்கன் பிரியாணி விஷயத்தை பொறுத்தவரையில் இந்த சிக்கன் பிரியாணி அப்படிங்கக்கூடியது ஏற்கனவே பிரியாணி அப்படிங்கக்கூடிய ஒரு உணவே வந்து இது நம்ம நாட்டுக்கோ இல்லை நம்ம பண்பாட்டுக்கோ இல்லாத ஒரு உணவு இந்த பிரியாணி என்பது. அப்ப அந்த பிரியாணி அப்படிங்கக்கூடிய ஒரு உணவு என்பது இன்னைக்கு அனைவர் மீதும் திணிக்கப்படுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பிரியாணியை வைத்துக் கொண்டுதான் இப்ப எல்லா இன்னைக்கு பிரியாணி இல்லாம எதுவுமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து இன்னைக்கு வந்து அந்த பிரியாணிங்கிற அந்த உணவு கொண்டு வந்திருக்கிறது. இன்னைக்கு பல உணவுகள் வந்து இன்னைக்கு அதன் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. அப்ப ஏற்கனவே வெளியிலேயே இந்த பிரியாணிங்கிற உணவு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில் இப்போ பள்ளிக்கூடங்கள்லையும் மாணவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே இந்த பிரியாணி என்கக்கூடிய ஒன்று அறிமுகப்படுத்துகிறார்கள். இது நேட்டிவிட்டி ஃபுட் அழிக்கக்கூடிய விஷயமா இருக்குமா? அழிக்கமா ஒன்று. இன்னொன்று, இந்த பிரியாணி அப்படிங்கக்கூடிய இதில் சேர்க்கப்படக்கூடிய கெமிக்கல்ஸ், இதில் நிறைய அந்த பொடிகள், மசாலா பொருட்கள், இது எல்லாமே வந்து அவர்களுடைய அந்த வயத்துக்கு கெடுதல் தர விதமாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் ஃபெர்டிலிட்டி அதையவே இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம், பிரியாணின்றது வந்து எந்த ஒரு மருத்துவரும் வந்து ஆரோக்கியமான உணவு பட்டியலில் அவர் கொண்டு சேர்த்ததாக இல்லை. சிக்கனை வேணா சொல்லலாம்னு சொல்ல பிரியாணி வந்து அவர்கள் வந்து சொல்லலை. நீங்க ஒரு சிக்கன் குழம்பு அப்படி வேணா சிக்கன் வேணா கூட வந்து புரோட்டீன்ல சேர்க்கறாங்க தர. ஆனா பிரியாணி வந்து வந்து யாரும் ஆயில் அதிகமா சேர்க்கப்படுறதுனால இதுல ஆயில் அதிகமா சேர்க்கப்படுறாங்க. இல்ல எக்கச்சக்க மசாலா பொருட்கள் போடப்படுகின்றன. இந்த மசாலா பொருட்களுடைய கெமிக்கல் கூறுகள் வந்து ஏற்கனவே வயிறுக்கு வந்து கெடுதலை விளைவிக்கக்கூடியது. வயிறுக்கு மட்டும் அல்ல, இதனால ஃபெர்டிலிட்டி குறைபாடுகள்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி இது போல நம்ம வந்து பல செய்திகளை வந்து அது தொடர்பாக பார்த்திருக்கோம். பல்வேறு மருத்துவர்கள் பரிந்துரையும் அதான் சிக்கன் பிரியாணி குறைத்துக் கொள்ளுங்க, பிரியாணியவே முதல்ல குறைத்துக் கொள்ளுங்கன்றாங்க. இதுல சிக்கன் பிரியாணி இதுல வந்து தேவையில்லை அப்படிங்கிறது. இளம் குழந்தைகள் கொடுத்தால் பருவ காலத்தில் இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. இது ஒரு பக்கம். இன்னொன்னு, ஏற்கனவே வந்து இந்த மாதிரி இப்போ சைவ உணவுகள் வந்து ஒரு வகைத்துல என்ன ஈஸி அப்படின்னா, இப்ப நீங்க காய்கறிகளையோ மற்ற பொருட்களையோ வாங்கி நீங்க சேமிச்சு வைக்கிறதுல வந்து ஒரு அதற்கான ஒரு ஏற்பாடுங்கிறது சுலபம். இப்ப இவங்க வந்து சிக்கன் இந்த இதெல்லாம் வாங்கி வைக்கும் பொழுது அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதற்கான ஏற்பாடு அரசு பள்ளிகளில் எல்லா பள்ளிகளிலும் ஏற்படுத்த முடியுமா அந்த கட்டமைப்பை அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. நீங்க வந்து இப்ப அங்க அரசு பள்ளிகளில் சமைக்காமல் ஒரு சென்ட்ரல் கிச்சன்ல இருந்து சமைச்சு கொண்டு வராங்க அப்படின்னா அதனுடைய தரம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த தரத்தை யார் நிர்ணயிக்க போகிறார்கள்? ஒரு கெட்டுப்போன ஒரு கோழியை வச்சு ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று செய்யப்பட்டு அது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டால் அது அவர்களுடைய உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம்.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு உணவு எப்படி ஒரு சத்தான உணவாக இருக்க முடியும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. சத்தான உணவு நீங்க தரப்போறோம் அப்படின்னா எவ்வளவோ ஐட்டங்கள் சத்தான உணவு தரத்துக்கு இருக்கு. மாணவர்களுக்கு நல்ல சத்தான உணவு கொடுங்க, நல்ல ஊட்டச்சத்து உணவு. இப்ப மத்திய அரசு கூட அந்த போஷான் அபியான் பல பட்டியல் கொடுத்திருக்காங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து அதற்கு பதிலா நல்ல புரோட்டீன் அதிகம் இருக்கக்கூடிய சுண்டல் வகைகளை நீங்கள் சிறுதானியங்களை நீங்கள் கொடுக்கலாம். ஏற்கனவே நீங்க வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சத்துணவினுடைய தரத்தை உயர்த்தி அதிலேயே இன்னும் நல்ல காய்கறிகளை எல்லாம் சேர்த்து புரதச்சத்துக்கள் நிறைந்த விஷயங்களை நீங்கள் கொடுக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் தரதை விட்டுட்டு இப்ப என்ன சிக்கன் பிரியாணிக்கான அவசியம் என்ன என்பதுதான் எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி. ஒண்ணு, குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு கவலையை தருகிறது இந்த சிக்கன் பிரியாணி என்பது. இரண்டாவது, இந்த சிக்கன் பிரியாணியை வந்து எப்படி கொடுக்க போறாங்க, வழங்க போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் தனித்தனியாக சமைத்து கொடுக்க போகிறார்களா, இல்ல சென்ட்ரலா ஒரு கிச்சன் வச்சு கொடுக்க போகிறாங்களா நமக்கு தெரியாது. இது எந்த மருத்துவர் பரிந்துரைத்தார்? அப்படி ஒருவேளை வந்து அந்தந்த பள்ளிக்கூட வளாகங்களிலேயே வைத்து இதை சமைக்க போகிறார்கள் என்றால் அங்க உள்ள சுற்றுப்புற சூழ்நிலை, அதை வந்து எப்படி இந்த கழிவுகளை எல்லாம் அகற்றப் போகிறார்கள், அதை எப்படி இவங்க மெயின்டைன் பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி அதுக்கு அடுத்து எழுகிறது. ஸோ இது அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம இதுல ரொம்ப முக்கியமா நம்ம இதுல பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, கலாச்சாரத்தை, அதாவது இந்துக்களினுடைய ஒரு கலாச்சாரத்தையும் அவர்களுடைய மத நம்பிக்கையும் கூட இது புண்படுத்துவதாக அமைகிறத நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பாருங்க, இந்துக்களினுடைய வீடுகள்ல எல்லா நாளும் அசைவம் சாப்பிடுவது நிச்சயமாக கிடையாது. யாரை வேணா நீங்க போய் கேட்டு பாருங்க, எந்த இந்து வீட்டுல வேணா இருக்கலாம். எல்லா நாள்களிலும் ஒருவேளை எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் தினம் சாப்பிடுவேங்கிற கோஷ்டியை விட்டுருங்க, அந்த கோஷ்டிக்கு பக்கமே நம்ம போக வேண்டாம். அப்படி இருப்பவர்களும் வாரத்தில் எல்லா நாளும் சாப்பிடுவது அப்படி சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஆரோக்கிய பெரும்பாலான மக்கள் அவங்க தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறவர்கள் எல்லா நாளும் இந்த அசைவ உணவை அவர்கள் சாப்பிட போறார்கள். அது இன்னும் சொல்ல போனா இப்ப பாருங்க, புரட்டாசி மாசம் அப்படின்னு என்று தொடங்கிவிட்டால் அசைவ உணவை அறவே தவிர்த்து விடுவார்கள் குடும்பங்கள்ல. பல்வேறு குடும்பங்கள்ல அறவே தவிர்த்துருவாங்க அன்னைக்கு புரட்டாசி மாசம் வந்தாலே. அதே போல கார்த்திகை மாதம் வந்து சபரிமலைக்கு மாலை அணிவது வழக்கம். சிறு குழந்தைகளையும் மாலை அணிந்து அழைத்து செல்கிறது நம்மளுடைய வழக்கம். அப்ப அந்த மாணவர்களும் மாலை அணிந்து இருக்கிறார்கள்னால் அந்த நேரங்கள்ல நிச்சயமாக அந்த அசைவ உணவை அவர்கள் வீட்டுல அவங்களும் சாப்பிட மாட்டாங்க, யாரு வீட்லயே அந்த அசைவ உணவு என்பதே இல்லாமல் இருக்கும். அதே போல இப்ப மற்ற நாட்கள் எடுத்துப்போம், இப்ப ஆடி மாசம் அப்படி வந்தா ஆடி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரியான நாட்களில் நிச்சயமாக அசைவ உணவு சாப்பிட மாட்டாங்க. இப்படித்தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் முன்றைய காலங்களில் எல்லாம் அசைவ உணவை வெளியில பெரிய அளவுல சாப்பிடவே தயங்குவார்கள். அப்ப ஒரே ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் அசைவம் சாப்பிடுவது அப்படி என்ற நியமத்தில் இருக்கக்கூடிய பல வீடுகள் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னும் சொல்ல போனா அசைவம் சாப்பிட்டால் அவர்கள் கோவிலுக்கு செல்வதையும் தவிர்த்து விடுவார்கள். இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்துக்கள் இன்றும் பாரம்பரியமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாணவர்களுக்கு நீங்க வந்து சிக்கன் பிரியாணி நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா அது நீங்க எந்த நாள்ல நீங்க தர போறீங்க அப்படிங்கக்கூடிய அந்த கேள்வி என்பது எழுகிறது. அப்ப இது வந்து இந்து மக்களுடைய மனதை புண்படுத்தாதா? அவர்களுக்குரிய அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு என்னைக்கு வேணுமோ அவங்க வீட்டுல காமனா இருக்கிறது சைவம்ங்கிறது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாதது. அப்ப நீங்க இதை வந்து வேண்டும் என்று திட்டமிட்டு புகுத்துவதாக இது நமக்கு தோன்றுகிறது. அதாவது இந்த ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை அழிப்பதாகவும் இருக்கிறது இந்த சிக்கன் பிரியாணி என்பது. முட்டையிலேயுமே கூட அந்த ஒரு விஷயம் என்பது ஏற்கனவே பல பெற்றோர்கள் இதற்கு வந்து அவங்க அதனால அந்த குழந்தைகளை வந்து சத்துணவு சாப்பிட அனுமதிக்காமல் இருக்கக்கூடிய வீடுகளும் இன்றும் இருக்கின்றன. இப்ப இந்த சிக்கன் பிரியாணியும் கொண்டு வந்தா இப்ப சைவம் மட்டுமே சாப்பிடக்கூடிய குழந்தைகள் அந்த அன்னைக்கு என்ன சாப்பிடுவாங்க? இப்ப முட்டை கூட எனக்கு முட்டை வேணாம், நான் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றேன் அப்படி சொல்லி சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க எத்தனையோ குழந்தைங்க. இப்ப நீங்க வந்து அன்னைக்கு சிக்கன் பிரியாணி, இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி அப்படின்னா இன்றைய தினம் அந்த குழந்தைங்க என்ன சாப்பிடும்? அந்த குழந்தை அப்ப பட்டினியாக இருக்குமா? அப்ப இல்ல அந்த குழந்தை வேற வழி இல்லாமல் நீங்க வந்து அந்த குழந்தை மேல நீங்க அசைவ உணவை திணிக்க போறீங்களா அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது. அடுத்து இந்த சிக்கன் பிரியாணியில இன்னொரு கோரிக்கை கூட நாளைக்கு வரலாம். எப்படி இந்த சிக்கன் பிரியாணியை தயாரிக்கணுங்கிற பிரச்சனை கூட நாளைக்கு வரலாம். அவ துலுக்க என்ன சொல்லுவான், எனக்கு வந்து ஹலால் முறையில் செய்தால்தான் நான் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவேன், அப்படித்தான் என் வீட்டு குழந்தை எல்லாம் சாப்பிடும், அதுக்கு ஒரு
ஒரு ஆளை நீங்க அப்பாயிண்ட் பண்ணி அவர் வந்து அப்புறம் 2 கிச்சன் இருக்குமா, ஒன்னு ஹலால் முறை, இன்னொன்னு இந்துக்கள் ஜட்கா முறை அப்படின்னு 2 முறை வச்சு செய்வீங்களா? அப்படி இல்லை. இதையெல்லாம் நம்ம வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இப்படி ஒரு திட்டம் தேவையா? கொஞ்சம் இந்த விஷயத்துல ஒரு சுகாதார கேடு ஏற்பட்டாலும் கூட அந்த மாணவர்களுடைய உயிருக்கே ஆபத்தாக கூட இதெல்லாம் முடியலாம். நம்ம வந்து இது நம்ம நேட்டிவ் ஃபுட் இல்லை, நம்ம கூட சொல்லலை. போன தடவை சுகாதாரத்துறை அமைச்சராக கடந்த ஆட்சியில் இருந்த மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட இதெல்லாம் நம்ம பிரியாணி, அது என்ன நம்ம சவர்மா, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய உணவே கிடையாது, இதெல்லாம் நம்ம அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது அவர் தான். அப்ப இது வந்து இது ஒரு திணிப்பா இல்லையா? நான் அது வந்து ஒரு மாணவர்கள் மேல இது திணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கிறேன். உண்மையிலேயே மாணவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரியான உணவுகளை வழங்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரி அரசியலுக்காக நான் இன்னைக்கு உடனே சிக்கன் பிரியாணி போட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி போட்டாங்க அப்படின்னு சொல்லி 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 ஒரு படத்தை காண்பதற்காக மட்டும் இதில் மாணவர்களுடைய ஆரோக்கியத்தை வைத்து விளையாடக்கூடாது. அந்த முயற்சியில் இன்னைக்கு அரசு இறங்குகிறது. இதை செய்தால் நிச்சயமாக ஏன்னா இருக்கிற உணவே நீங்க இன்னும் சுகாதாரமா தர்றதுக்கான முயற்சிகளை செய்தால் அதுவே அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதிலேயே இன்னும் பல மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சிக்கன் பிரியாணி என்பது பல பிரச்சனைகளுக்குத்தான் வழிவகுக்கும். அதனால அரசு இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதே நம்மளுடைய கோரிக்கை. தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம் அரசே நேரடியாக மேற்கொண்டு வரும் மதுபான சில்லறை விற்பனை படிப்படியாக தனியார் அரசுக்கு வழங்க திட்டமிடுவதாக ஒரு தகவல் வந்திருக்குன்னு. இதன் மூலம் வந்து அரசே ஒரு லைசன்ஸ் வழங்கும் அமைப்பாக செயல்படுவதாக ஒரு ஆலோசனைக்கப்பட்டு இருக்குன்னு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்படும் போது என்ன பார்த்தீங்கன்னா வந்து 2003ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது டாஸ்மாக். தற்போது மாநிலம் முழுவதும் 4048 சில்லறை மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த நிதியாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 48,344 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. அரசே நேரடி விற்பனை செய்வதால் சில பிரச்சனைகள் இருக்கு. என்னென்ன பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான சில்லறை மற்றும் நிர்வாக சுமைகளுக்கு அரசே பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, நகர்ப்புற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் கீழே கூடிய சுமார் 2700 கடைகள் வந்து தனியார் நிறுவனங்களுக்கு மூலம் இயக்கவும் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து செயல்படுத்தவும், அதாவது கேரளா, கர்நாடகா மாநிலத்தில் இருப்பது போல் செயல்படுத்தலாம் என்றும் இந்த சட்டத்திருத்த மசோதா வந்து தற்போதைய சட்ட கூட்டத்தொடரில் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை பற்றி, அதாவது தாவேகா ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அதிகமாக அவர்கள் பேசினது, விமர்சனம் பண்ணது, தமிழகம் எங்கும் வந்து போதை, இதை ஒழிக்க வேண்டும், இதுல இருந்து மாணவர்களை வெளியில கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தான் இவங்களுடைய முழக்கமாக இருந்துச்சு. அப்ப இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அவங்களுடைய சரி ஏதோ விஜய் ஆட்சிக்கு வந்துருவாரு, அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்கெல்லாம் வந்து விஜய் ஆட்சிக்கு வந்துருவாரு, எங்க விஜய் அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே மதுக்கடையெல்லாம் மூடிடுவாங்க, அதே போல வந்த உடனே ஒரு 10 கடையை மூடிட்டோம், அது கோயிலுக்கு பக்கத்துல உள்ளது அதுக்கு பக்கத்துல உள்ளதெல்லாம் மூடிட்டோம்னு சொல்லிட்டு அப்ப அதே போல பல வீடியோக்கள்லாம் ஸ்டைலா போட்டாங்க. இல்ல அந்த கடை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு வீடியோலாம், கடை நடக்கிறத எடுத்து வீடியோலாம் போட்டாங்க. இந்த ஒரு போர் என்பது நடந்தது. ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். சேலத்துல பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மதுபான கடை அந்த இடத்துல இருந்துச்சு, அந்த கடை மூடினோட அந்த இடத்துல எலைட் பார் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆமா, எலைட் பார் ஓப்பன். இன்னும் சொல்ல போனா இன்னொரு ரெட்ரோ பார் அப்படிங்கறதெல்லாம் கூட அது கூட அப்ரூவல் கொடுத்துருக்காங்கலாம் செய்தி வந்தது. அப்புறம் அந்த செய்தியெல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்ம சமூக வலைதளங்கள்ல நம்ம எல்லாரும் பேசின உடனே அது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க அதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப இதைதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து திமுகவினுடைய வெர்ஷன் 2 ஆட்சி தான், இது ஒன்றும் புதுசா இங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, பூரண மது விலக்கை நான் விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னது கருணாநிதி. ஏன்னா அப்ப அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப நல்ல காரணம், ஏற்கனவே பல முறை சொன்ன காரணம் தான். ஏன்னா சுத்தி வந்து எரிகிறது, இங்கே நடுவில் தமிழகம் கற்பூரம் மாதிரி இருக்குது, அதுவும் பற்றி எரிந்து விட்டால் என்ன பண்ணும் அப்படின்னு நல்லா அவர் பேசினாரு. நீங்க தண்ணி ஊத்தி சீல் வச்சு எல்லாத்தையும் அடைக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு நீங்க ஓப்பனாக வைக்கணும். சரி, அப்படின்னு எல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி இந்த பூரண மது விலக்கை நான் விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்றதை பார்க்கிறோம். இப்ப அந்த மாதிரி ஏதோ இவங்க வந்த உடனே முதல்ல ஒரு கொஞ்சம் சீன் போட்டாங்க. என்னன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிறது, கோவில் வழிபாடு தலங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது, இதெல்லாம் நாங்க மூடிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டா ஒரு சீன் போட்டாங்க. போட்டுட்டு இப்பதான் மெயின் பிக்சருக்குள்ளாரே வந்திருக்காங்க. அப்பவே என்ன சொன்னாரு இந்த டாஸ்மாக் துறை அமைச்சர்,
இல்ல பூரண மது விலக்கெல்லாம் நாங்க சொல்லல, அதெல்லாம் கொண்டு வர முடியாது, கொண்டு வர வாய்ப்பு அதெல்லாம் இல்லைன்னு நடைமுறையில சாத்தியம் இல்லை அப்படின்னாரு. சரி பரவாயில்ல. இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க 50% தனியார் வசம் கொடுக்க போறோம். எதுக்குடா தனியார் வசம் கொடுக்க போறீங்க? ஒண்ணு ஊழல்னு சொல்றாங்களே தவிர இன்னொரு பக்கம் என்ன தனியார் வசம்? இதனுடைய அப்பதான் போட்டி வந்ததுன்னா விற்பனை அதிகரிக்குமா? ஆமா, அவங்களோட வருவாய் பெருக்குவதற்கு இலக்கு வந்து அதிகம் பண்ணல, இது வந்து விற்பனை அதிகமாகுமா? அப்ப விற்பனை அப்ப இன்னைக்கு என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நாங்க வந்து அப்ப இன்னும் தனியார் கடை நிறைய வரும். ஏற்கனவே இருக்கிற டாஸ்மாகே எக்கச்சக்க கடை, 4000 சொச்ச கடை இருக்கு அப்படின்னா, இப்ப தனியாருக்கும் நீங்க அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் தனியார் கடைகள் பலது உருவாகுமே. போலி மதுபானங்கள் போலி மதுபானங்கள் வரும். சரி, தனியார் கடை வருது. தனியார் கடை வந்த உடனே என்ன பண்ண போறாங்க? தனியார் கடைக்கு வந்து டெண்டர் கொடுப்பாங்க. தனியார் கடை டெண்டர் ஓடுதல், அதுல ஒரு ஊழல் வரும். நிச்சயமாகும். இப்படித்தானே இது போய் கொண்டிருக்க போகிறது. அப்ப இன்னும் கடைகள் கூட போகிறது. அப்ப தமிழகத்துல இன்னும் மது வெள்ளமாக பாய போகிறது. இப்பொழுதுதான் நேரம் கட்டுப்பாடுன்ற பேர்ல ஓரளவுக்கு இருக்கு. தனியார் மது வந்துட்டா முதலீடு போட்டவன் அவன் லாபம் எடுப்பதற்காக நேரம் காலத்தை பார்த்து விற்பான் அவன். சொல்லுங்க. அப்போ 24 மணி நேரமும் செயல்படும். இப்ப குறிப்பிட்ட நேரம் இருக்கு, அப்போ 24 மணி நேரம் மதுபானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஏற்கனவே கோர்ட்டு இருக்கிற மதுபானத்தை எல்லாம் படிப்படியாக நீங்க குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, படிப்படியாக குறைத்து பூர்ண மது விலக்கை நோக்கி இது போக வேண்டும் என்ற நிலையில இல்ல 50% நான் தனியாருக்கு கொடுக்க போறேன்னா அப்ப இந்த ஆட்சி என்ன ஆட்சி? அப்ப ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த மதுவை இங்க ஒழிக்க போவது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பள்ளிக்கூட மாணவர்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து மது என்பது சென்று சேர்ந்து விட்டது. அப்படிப்பட்ட மதுவை ஒழிக்க இவங்க யாரும் தயாரில்லை. இப்ப இந்த மதுல வரக்கூடிய காசை வச்சுதான் அரசாங்கம் நடத்துறது, அந்த இலவசங்கள் கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம இந்த பணத்தை வச்சுதான் இவங்களுக்கு அதுல வரக்கூடிய காசை அடிச்சுதான் இந்த அரசியல் கட்சிகள் நடத்துறது. இந்த அரசியல் கட்சிகளுடைய பினாமிகளாக செயல்படுவதா இந்த ஃபேக்டரி எல்லாம் வச்சிருக்காங்க. ஏற்கனவே திமுக கூடிய பினாமிகள் வைத்திருக்கக்கூடிய ஃபேக்டரிகள் எத்தனை இருக்கு, இதெல்லாம் நம்ம கிட்ட அந்த கணக்குகள்லாம் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்ப ரொம்ப தெளிவாக இந்த தாவேகா அரசு இன்னைக்கு எந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறது என்பதை இன்னைக்கு தெளிவாக விளங்கிவிட்டது. அப்ப மது என்பது இந்த தமிழகத்தில் முற்றிலும் ஒழுக்கவே போவதில்லை. அது மட்டும் இல்லாமல் அதற்கு மாறாக முன்பிருந்ததை விட இப்போது இன்னும் அது வெள்ளமாக தமிழகத்தில் பாய போகிறது. அப்ப இன்னும் அதிகமாக குற்றங்கள்லாம் வரப்போகிறது. ஏற்கனவே நம்ம கனிமொழி அக்கா சொன்னாங்க, விதவைகள் அதிகம் உள்ள நாடு தமிழகம் தான், விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் வந்து தமிழகம் தான், அதனால நாங்கள் வந்து மதுவிலக்கை முதலில் கையெழுத்து போட போகிறோம்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் எங்க சொன்னேன்னு கேட்டாங்க. அப்ப இன்னும் வந்து பெண்கள் வந்து அதிக அளவுல இப்ப நான் இது என்னது இந்த ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக இந்த பெண்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, எங்க அண்ணன் வந்துட்டாரு, மாமன் சீர் தர போறாரு, எங்க அண்ணன் எதனாலும் பாத்துக்குவாரு, எங்க அண்ணன் எதனாலும் செய்வாரு அப்படின்னு பக்கம் பக்கமா பேசினாங்க நம்ம அக்காக்கள்லாம் தங்கைகள்லாம். இப்ப அவங்க வாழ்க்கை எல்லாத்தையுமே இவர் கேள்விக்குறி ஆக்கிடுவார் போல இருக்கே. இப்ப இதுக்கு என்ன அவங்க முட்டு கொடுக்க வருவாங்கன்னு தெரியலையே. இப்ப அப்படித்தானே சொன்னாங்க, எங்களெல்லாம் இங்க பாத்துருவாங்கன்ட்டு. இப்போ இன்னைக்கு வந்து இனிமே இன்னும் கூட பெண்களினுடைய நிலைதான் மோசமாக போகிறது. இன்னும் தனியார் மதுபான கடைகளும் வந்தாச்சுன்னா இது பெண்களுடைய நிலைதான் இன்னும் மோசமாக போகிறது. அதனால இது வந்து இதுல இன்னும் பல ஊழல்கள் இன்னும் புதுசாக உருவாக போகிறது. இப்போ வந்து பாட்டில் ஊழல், அந்த பாட்டிலுக்குரியது எக்ஸ்ட்ரா காசு ஊழல், இந்த மாதிரியான சில ஊழல்கள் இருந்தன. இப்போ இன்னும் வித்தியாசமான புதுமையான பல ஊழல்கள் இனி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தனியார் மதுபான கடையில கள்ளச்சாராயம் வித்தாலும் யாரும் கேட்க போறது இல்ல. என்னெல்லாம் வரும்ன்றது இருக்கு இல்லைனோ, எவ்வளவு எல்லாமே வரப்போகிறது. ஆக மொத்தத்துல இது வந்து திமுகவினுடைய அடுத்த வெர்ஷன் அப்படிங்கிறது மீண்டும் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி நிரூபணப்படுத்தி ஏற்பட்டிருக்கிறது. இந்த பெண்கள் இப்பயாவது புரிந்து கொள்வார்களா என்பதுதான் நம்ம கேள்வி. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை. டாஸ்மார்க்ல எப்படிலாம் ஊழல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லல, அரசியல்வாதிகள் சொன்ன ஒரு விஷயம். நாம யாருமே செந்தில் பாலாஜி தனிப்பட்ட நபரிடம் யாரும் குறை சொல்ல போவதில்லை. இருந்தாலும் இதே முதல்வர் வந்து சொன்னார் 10 ரூபாய் பாலாஜி, அப்படி ஒரு டெக்னிக்கலா கொண்டு வந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக அரசியல்வாதிகள் சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு வந்து ஃபேமஸ் செந்தில் பாலாஜி. இவர் மேல வந்து பல்வேறு முறைகேடு வழக்குகள் இருந்தன. அதிலும் குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்மார்க் முறைகேடு வழக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு பதிவு செய்தது.
இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 14 மாவட்டங்களில் 45 இடங்களில் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. சென்னையில் செந்தில் பாலாஜி தங்கியிருந்த விடுதி அறை மற்றும் கரூர், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சோதனையின் பின் செந்தில் பாலாஜி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறும்போது, என் அறையில் முழுமையான சோதனை செய்தனர், எந்த ஆவணங்களும் கைப்பற்றவில்லை, மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்ற பேச்சின் அடிப்படையில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா. இருப்பினும் லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் தகவல் அறிக்கையில் செந்தில் பாலாஜி பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் பெரிய அளவில் பணம் வசூலிக்கப்பட்டதும், சுமார் 284 மதுக்கூடங்கள் உரிமையின்றி சட்டவிரோதமாக இயக்கப்பட்டதாகவும், மது பாட்டிலுக்கு கூடுதல் விலை வசூலிக்கப்பட்டதாகவும் இந்த மாதிரி எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டு இவர் மேல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியை எடுப்பாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேல ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்குல இப்ப முன்ஜாமீன், அதாவது ஜாமீன்ல தான் அந்த வழக்குலையும் இருக்கிறார். அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதோ இல்ல அவர் கிளீன் சிட்னு சொல்லலாம் வெளியில வரல. இந்த வழக்குலயும் அவர் ஜாமீன்ல தான் சுத்திக்கிட்டு இருக்காருங்கிறது தான் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. இவர் வெளியில இருக்கார். இதுதான் உண்மை. அந்த வழக்கு வந்த பொழுதே நம்ம என்ன பார்த்தோம், பல சீன்கள் அரங்கேறின. அது என்ன வழக்கு அப்படின்னு சொன்னா, வேலை வாய்ப்பு, வேலை நியமன ஊழல் அது நடந்ததை நம்ம பார்க்குறோம். அந்த ஊழலை இந்த மாதிரி ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசினதே யாருன்னு பார்த்தா நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தான் பேசினாரு. அவர் தான் சட்டசபையில் அதுக்காக, அப்ப ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தபோது இவர் ஏடிஎம்கே மந்திரியா இருந்தாரு. அப்ப அவர் தான் அவருக்காக குரல் கொடுத்தார். நீங்க செந்தில் பாலாஜி இப்படிப்பட்ட ஊழலை செய்து விட்டார், அதனாலதான் செந்தில் பாலாஜிக்கு ஒரு ப்ளம் போஸ்ட் கொடுத்து நீங்க செந்தில் பாலாஜி இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்லாம் அன்னைக்கு அவர் திட்டினார். ஆட்சி மாறியது, ஏடிஎம்கே பக்கம் அவர் வந்தாரு. வந்த உடனே இவங்க சொல்லுவாங்க தெரியுமா, அந்த என்னது வாஷிங் மிஷின், அந்த மாதிரி செந்தில் பாலாஜியை டிஎம்கே வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுக்கப்பட்டார். அவர் வெளுத்து வெளியில வந்த உடனே அவர் ஊழல் கரையாற்று தீர்ந்து போச்சு. அந்த கரை போயிடுச்சு. அது சர்ஃபெக்சல் யூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. அதான் அதுலதான் கரை நல்லதுன்னு வரும். அதுதானே சொல்லுவாங்க கரை நல்லதுன்னு. அந்த மாதிரி கரை நல்லது அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அப்படின்னு வச்சுட்டு இவங்க அவரை செந்தில் பாலாஜிக்கு இவங்களும் அதே போல முக்கிய பதவிகளை எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப அந்த காலத்துல தொடர்ந்து, அதாவது நம்ம ஒரு வினை ஆற்றினால் அந்த வினை அந்த பாவம் தொடரும் இல்ல, அந்த மாதிரி அவருக்கு டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் பொழுதே அவருக்கு அது வினையாக வந்தது. அவர் ஜெயில போட போனாங்க. அப்ப அவர் என்ன பண்ணாரு, பல நாடகங்கள்ல, அதாவது திமுகவினுடைய நாடகங்கள்ல எப்பயுமே கைதுன்னு சொன்னா ஒரு பெரிய நாடகம் இருக்கும். இந்த அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே இருக்கு. இருந்தாலும் அதுல திமுக கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுக்கலாமே. ஐயோ கொள்றாங்க, அம்மா கொள்றாங்க மாதிரி இவரும் என்ன பண்ணாரு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, பேண்ட் எல்லாம் ஈரமாச்சு அப்படின்லாம் ஒரு பெரிய கதையெல்லாம் கட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணுமே இல்லைன்னுலாம் வேற சொன்னாங்க. இல்லை நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், காவேரியில தான் நான் இருப்பேன் அப்படின்னு எல்லாம் போனாங்க, பார்த்தோம். இப்ப திரும்ப அடுத்த வழக்கு. இதுல ஏற்கனவே இது 10 ரூபா செந்தில் பாலாஜி அப்படின்றதெல்லாம் மூலமாக ஃபேமஸ் ஆனவர். அடுத்ததாக இந்த ஊழல்ல இப்ப முன்ஜாமீன் அவருக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரத்து செய்யப்பட்டு இதுல இந்த வழக்குல முகாந்திரம் இருக்கிறது, அதனால உங்களை போலீஸ் விசாரணை செய்ய வேண்டும். எதன் அடிப்படையில இப்ப நீ முன்ஜாமீன் கேட்கிறன்னு கோர்ட்டு கேள்வியே கேட்டிருக்காங்க. ஆனா இப்ப என்ன, இதுவும் இப்பயும் அவர் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அட்மிட் ஆயிட்டாருங்கிற மாதிரியும் செய்தி வருது. காலையில ஒரு கையெழுத்து போட வரல, அசோக் மட்டும்தான் வந்தாரு. அவரிடம் கேட்ட பொழுது எனது அண்ணன் உடல்நல குறைவுனால் ஆஸ்பத்திரியில இருக்காருன்னு சொல்லுறதாக செய்தி வந்திருக்கு. திரும்ப அந்த நாடகங்கள் எல்லாம் நிறைவேற்றுவாங்க. ஏன்னா இது அதிமுக டிஎம்கே உடைய ஒரு மட்டுமே ஹார்ட் அட்டாக் வரும், கைது வந்தா எது இல்லாம வரும். அதனால இது கைது நாடகம். அந்த நாடகத்தை இப்போ அவர் அடுத்து அரங்கேற்றுவார். அதுக்கிடையில இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் மேல் இது பண்ணியிருக்காரு, ஜாமீன் கேட்டு திரும்ப அங்கே அப்பீல் கொடுத்துருக்காரு. இதை அந்த மேல் போயிருக்கார், முறையீடு பண்ணியிருக்கார். இப்போ அங்கே என்ன வரும்னு தெரியாது. இவருக்காக அங்கே போராடுவதற்கு, அதாவது வாதாடுவதற்கு கபில் சிபல் வரலாம், பெரிய பெரிய வக்கீல்கள் சிங்கி வரலாம், 2-3 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய வக்கீல்கள் எல்லாம் இப்போ திமுக அவருக்காக நியமிக்கலாம். அதனால நியமிச்சு அவங்க அங்க வாதாடுவாங்க. அங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. போன தடவை அவர் ஆட்சியில இருந்ததுனால உங்களுக்கு பதவி வேண்டுமா, இல்லை நீங்கள் ஜெயிலுக்கு போறீங்களா, இல்ல ஜாமீன் வேணுமா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. கேட்டதுனால அவர் பதவி விலகிறேன்னு சொல்லிட்டு விலகிட்டு சும்மா இருந்தாரு. மந்திரி பதவி உடனே இப்ப என்ன கேட்க போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஏற்கனவே அப்ப இருந்த பொழுது அவரை வெளியில விட்டு
ஜாமீன்ல விட்டு அந்த நீதிமன்றத்தின் சாட்சிகள் விசித்திரங்கள். எல்லாத்தையும் அதெல்லாம் நீதிமன்றத்தை விசித்திரங்கள் டாஸ் போட்டு பாக்குறது, வெளியில விட்டு அங்க வெளியில வந்தோடனே நிச்சயமா அந்த வழக்குல உள்ளவர்களுடைய சாட்சியங்களையோ இல்ல அதுக்குள்ளேயே ஆவணங்களையோ இந்நேரம் அழிச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு ஹை பவர் ஒரு Profile. இருக்கிறவர் ப்ரொஃபைலு பண்ண முடியாதா அதெல்லாம்? நிச்சயமாக. அப்ப இன்னைக்கு இந்த வழக்கு இப்ப இங்க வந்திருக்கு, இதுல என்ன பண்ணுவாங்க தெரியல. ஆனா இந்த வழக்குல வந்து ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த ஊழல் பத்தி ஒரு ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தம் வந்து 5380 டாஸ்மாக் கடைகள் தமிழகம் முழுவதும் அந்த டயத்துல இருக்கு. அதாவது செந்தில் பாலாஜியினுடைய இந்த பீரியடில் காலகட்டத்துல இதுல வந்து 3240 பார்களோட சேர்ந்தது. மற்றது வெறும் தனி கடைகள் மட்டும். இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா 857 பார் அதுக்கு வந்து இந்த உரிமம் முடியுது, லைசன்ஸ் முடியுது. அப்ப லைசன்ஸை புதுப்பிக்கணும். இப்ப இந்த லைசன்ஸை புதுப்பிக்கிறதுக்கு டெண்டர் விடணும். இதுலதான் அந்த மிகப்பெரிய அந்த ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்ப இந்த டெண்டர் விடும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த டெண்டர் விடக்கூடிய அந்த அதிகாரி ஒரு நிறுவனம் டெண்டர் வந்தா எல்லா டெண்டரையும் எப்ப நீங்க ஓபன் பண்ணணும், எல்லா நிறுவனங்களையும் முன்னணியில வச்சுதான் நீங்க அந்த டெண்டர் ஓபன் பண்ணலாம். அதான் உங்களுக்கு டெண்டருக்கான நடைமுறை. ஆனா ஒரு நிறுவனத்தினுடைய டெண்டரை மட்டும் யாரும் இல்லாமையே அவர் ஓபன் பண்ணி அதுக்கு அவர் அப்ரூவல் கொடுக்கிறார். இதுதான் சிக்கலுக்குரியதாக ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஒரு ஒரு ஊழலாக வெளியில வருது. கிட்டத்தட்ட அதன் மூலமாக மட்டும் 17,000 கோடிகளுக்கு மேல வந்து அரசுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு டெண்டர் விடுறதுல மட்டும். எப்போ இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, டாஸ்மாக் மூலமாக வருமானம் உயர்ந்து கொண்டே போகிறது. இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க, இவர் கையில பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது, டாஸ்மாக் வருமானம் குறைந்து கொண்டே வருகிறது. கலெக்ஷன்ஸ் கம்மியா இருக்கு, ஆனா சேல்ஸ் கூடுது. எப்படி இதெல்லாம் நடக்கும்? அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது டெண்டர் விடுறதுல இவ்வளவு பெரிய ஒரு லாஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்டர் அதுல ஒரு ஊழல் நடக்குது. அதுலயே ஒரு 100 கோடி ஊழல் நடக்குது. அதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த இந்த மதுபானத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா, அதுக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும்ல, அதுலயும் அந்த டெண்டர் எடுக்கிறதுலயும் ஊழல். அதுக்கு அடுத்தது ஒரு பாட்டிலுக்கு அதிகமாக காசு வச்சு விற்கிறது, அது பாட்டில திருப்பி கொடுக்கற, அதுல ரீசைக்கிளிங்ல இந்த பாட்டில்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு விடுத்த ஊழல், கொடுத்த டெண்டர்ல ஊழல், இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஊழல் நடைபெற்று இருக்கிறது. அப்படி இந்த டாஸ்மாக்ல டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே எல்லா பாயிண்ட்லயுமே இதுல வந்து ஊழல் நடந்திருக்குங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப திமுக காரங்க எப்படி ஆர்கியூ பண்றாங்கன்னா, இந்த ஊழல்களை எல்லாம் அதிகாரிகள் தானே செஞ்சாங்க, அதிகாரிகள் செஞ்சதுக்கு எப்படி வந்து குற்றச்சாட்டு வந்து நீங்க வந்து அமைச்சர் மேல வைக்க முடியும், அதனால அவருக்கு ஜாமீன் தரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அதான் இவங்க வாதாடி இருக்காங்க கோர்ட்டில், நான் எனக்கு தெரிஞ்ச வரையில. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, திமுக அப்படி வந்து நீங்க வந்து செந்தில் பாலாஜிக்காக வாதாடும்னா, இந்த நீட் தேர்வு கசிவுக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. வினாத்தாள் கசிவுங்கிறது, இந்த தேர்வுகளை எல்லாம் நடத்துவது வந்து அது ஒரு ஏஜென்சி, NTA கூடிய ஒரு ஏஜென்சி நடத்துது. அங்க ஒரு சில அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அதுக்கு மிகப்பெரிய ஒரு குரூப் இருக்கு. அந்த அதிகாரிகள் அவங்க மூலமா தான் பேப்பர் லீக் நடந்திருக்குங்கிறத பாக்குறோம். அதுல உள்ள குற்றவாளிகள் எல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப அவங்க எல்லாம் தானே பொறுப்பு. எதுக்கு தர மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி ஏன் கோரிக்கை வச்சு விலகணும்? சரி, மணிப்பூர்ல எங்கேயோ வந்து ஒரு பாலியல் குற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு எதுக்கு பிரதமர் பதவி விலகணும்? உங்களோட கோரிக்கை இதுக்குமே கூட நீட் வினாத்தாள் கசிவுக்குமே கூட பிரதமரும் பதவி விலகணுமா? ஏன்னா பிரதமருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பிரதமரா வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து போய் பக்கத்து வீட்டு பையனுக்கு வித்துட்டு வந்தாரு. அப்ப எதுக்கு நீங்க அவரை சொல்றீங்க? இதுல வந்து இது அப்ளை, இந்த லாஜிக் அப்ளை ஆகும்னா அதிகாரிகள் தான் குற்றம் செய்தார்கள், அமைச்சருக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டு ஒரு ஆர்குமெண்ட் வரும்னா, இந்த ஆர்குமெண்ட் அந்த பக்கமும் பொருந்தும் இல்ல. அப்ப இவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஆனா இதுல வந்து செந்தில் பாலாஜிக்கு டைரக்டாவே பிரைமா பேசி, அதாவது முகாந்திரம் இருக்கிறது, வழக்கிற்கான முகாந்திரம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த குற்றங்கள் எல்லாமே த்ரூ அவருக்கு கூட இருந்த PA அவர் மூலமாகவும் இவங்களுக்கு வேண்டப்பட்ட அந்த நிறுவனங்கள் மூலமாக இவங்களுக்கு அந்த பணம் எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது.
அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆதாரங்கள் இருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த வழக்கு தொடர்ந்திருக்கனால ஹைகோர்ட் ரொம்ப தெளிவாக வந்து ஜாமீனை மறுத்து போலீஸ் விசாரணை கண்டிப்பாக தேவை அப்படின்றத இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் என்பதை வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன்னா, எந்த ஹை ப்ரொஃபைல் அமைச்சர்களாக இருந்தாலும் இன்னைக்கு என்னன்னா, ஒரு அமலாக்கத்துறை வரும், அந்த அமலாக்கத்துறை வந்து இவங்க இவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதற்கான ஆவணங்களை எல்லாம் எடுத்து தரும், அவங்களுக்கான ஆவணங்களை எல்லாம் எடுத்து சொல்லும் வைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க போலீஸ் நடவடிக்கை என்பது போலீஸ் நடவடிக்கைக்கு அனுமதி கொடுப்பதே பெரிய விஷயமாக இருக்கும். அப்புறம் போலீஸ் வழக்கையே பதிந்தாலும் கூட இவங்க போலீஸ் அனுமதி கொடுக்கறதுக்குள்ள இந்த ஆவணங்கள் எல்லாம் இந்த ஹை ப்ரொஃபைல் பார்ட்டி அழிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த கேஸே ஒன்றும் இல்லாமல் அது மூடி அவங்க சந்தோஷமாக க்ளீன் ஷீட் ஆகி வெளில வந்துடுவாங்க. அப்படித்தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேஸுகள் அனைத்தும் நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதே ஒரு பிக் பாக்கெட் கேஸில் அவனுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பான். ஒரு 100 ரூபாய் பிக் பாக்கெட் அடிச்சுவேன், இல்லை 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு அவன் உள்ள இருப்பான். அதை நான் குற்றம் இல்லைன்னு நான் சொல்ல, அதுவும் குற்றம் தான், அதற்கு தண்டனை கிடைக்குது. ஆனா இந்த மாதிரியாக நீங்க ஒரு நாட்டையே வந்து விலை பேசுற அளவுக்கு நீங்க செய்த ஊழலுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இதுவரை, அப்படி என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. அதனால இன்னைக்கு இந்த விஷயத்துலதான் நம்ம மத்திய அரசையும் நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம். அமலாக்கத்துறை அந்த அளவுக்கு போகிறது, அதற்கப்புறம் ஏன் அதனுடைய ஃபாலோப்புகள் இருக்க மாட்டேங்கிறது, அதுக்கப்புறம் ஏன் அந்த வழக்கு என்பது அதே அளவுக்கு சீரியஸாக முன்னெடுக்கப்படுவதில்லை, இதை கேள்விதான் நம்ம ரொம்ப நாளாக இங்கே வைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டு ஜாமீன் கொடுத்தா இந்த வழக்கையும் நிறுத்து போய்விடும், அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த வழக்கிலாவது சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கொடுக்காமல் இவர் இந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும். இந்த ஜாமீனை ரத்து செய்து இவரை வந்து தீர விசாரித்து இந்த செந்தில் பாலாஜி, ஏன்னா அதில் ஏற்கனவே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கேஸ் இருக்குது, இப்போ 2வது ஊழல் குற்றச்சாட்டு கேஸு, தண்டனை என்பது பெற்றுத்தர வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டில் ஊழல் என்பது குறையும், ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி முறை என்பது அப்பொழுதுதான் வரும் என்பதே நம் கருத்து. வங்கதேச ஊடுருவல்காரர்களை காட்டி கொடுத்த மருத்துவர் கைது. பெங்களூர் போலீஸ்க்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கண்டனம். பெங்களூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச ஊடுருவல்காரர்களை குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த சமூக ஆர்வலரும் மருத்துவரான நாகேந்திரன் என்பவரை காவல்துறை கைது செய்திருக்குது. பெங்களூர் காவல்துறை என்ன காரணம் அப்படின்னு சம்பவத்தின் என்ன காரணத்துக்கு இது பண்ணா, பெங்களூரை சேர்ந்த மருத்துவர் நாகேந்திரா ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த நஸ்ரீனா மற்றும் முகமது ஃபிலாஸ் ஆகிய இரு வங்கதேச தம்பதிகள் குறித்து அந்நியர் மண்டல பதிவு அலுவலகத்தில் தகவல் அளித்துள்ளார். அதாவது ஃபாரின் ரீஜனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அது பேர். தகவல் அளித்த 15 நிமிடங்கள் அந்த வங்கதேச பெண் மற்றொரு புகாரை வந்து அந்த மருத்துவர் மேற்கு கொடுத்திருக்கார். ஆனால் இதில் ட்ராஜடி என்னென்னா, அவங்களுக்கு கைது பண்ணுறதுக்கு முன்னாடி மருத்துவரை முன்னாடியே கைது பண்ணி அவருக்கு மீது வந்து சொந்த ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கார், கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கார். இது குறித்து அவர் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார் இருக்கும்போது இந்த நீதிமன்றம் வந்து இந்த வழக்கின் தன்மையை இப்போ புரிந்து கொண்டு காவல்துறையினை கடுமையான கேள்விகள் கேட்கிறது. நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக விளங்கும் சட்டவிரோத ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவது மிகவும் அபத்தமானது இருக்கு. மேலும் சட்டவிரோதமான ஊழலை தடுப்பதை விட்டுவிட்டு உள்துறை அமைச்சகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று உள்துறை அமைச்சகத்தையும் கேள்வி கேட்டிருக்கு. இத்தகைய நடவடிக்கைகள் உடனடியாவது யார் தகவல் சொல்லலாம் அவர் கைது நடவடிக்கை உடனடியாக காவல்துறை நிறுத்த வேண்டும். தற்போது கைது செய்யப்பட்ட வங்கதேச சம்பந்தியினர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வந்து தெரிவித்திருக்குது. இது தொடர்பாக வந்து கர்நாடகத்தையும் அரசையும் உள்துறை அமைச்சகத்தையும் நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருக்கு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். இது தமிழகத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் அமைதியாக இருப்பாங்க. அந்த பகுதியில் வந்துட்டு நான் அந்த வழியாக வந்து அங்கே இல்லைன்னா அவங்க கோவில் இருக்கும், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன், அதுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல வந்து வேணும்னே ஒரு சர்ச்சை கட்டுறேன்னு வர்றது, இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு ஜப வீடு கட்டுறதுன்றது, இல்லைன்னா ஒரு துலுக்கம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மசூதியை கட்டுவான், இல்லை தொழுகிறேன்னு சொல்லி வர்றது. அப்போ வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்துக்கள் வந்து இங்கே இதெல்லாம் செய்யாத, இது எங்களோட, இங்கேயே நீ வர்ற அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ கண்டுக்காது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பாங்க. அப்பயும் போலீஸ்காரன் அதுக்கு ஒன்றுமே பேச மாட்டான். அப்புறம் என்ன ஆகும், இவன் பாட்டுக்கு அவன் கட்டுற வேலையை அவன் பார்த்துட்டு இருப்பான், அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு நாள் வந்து இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க, அதே இடத்துல போய் நாங்கள் இந்த இடத்துல வந்து
நாங்கள் ஒரு வழிபாடு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க போய் ஒரு வழிபாடு நடத்துவாங்க. இல்லை அவங்களும் நாங்களும் இந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ண போவாங்க. பண்ண போனோன்னா அவன் வந்து பிரச்சனைக்கு வருவான். அப்படி பிரச்சனைக்கு வந்தோடனே அப்போ உடனே போலீஸ் நேராக வந்து அங்கே வந்து ஃபீஸ் கமிட்டி அப்படின்லாம் போடுவாங்க. போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு 4 பேர் மேலே வழக்கு பதிவாங்க, இந்த இந்துக்கள் பக்கம் ஒரு 4 பேர் மேலே வழக்கு பதிவாங்க. ஏன்டா அப்பாவியாக தானடா இருந்தான் ஹிந்து, அவன் ஒன்றுமே பண்ணலையே. அங்கே போய் நீ தானே முதல்ல வம்புக்கு வந்த, அப்போ யார் மேலே உண்மையிலேயே நீ போடணும் அப்படின்னா அங்கே கேள்விக்கு பதில் இருக்காது. சின்ன சின்ன வழக்குகளில் கூட சொல்கிறேன் நான், முதல்ல அடித்தது அவனாக இருக்கும், அவன் அடித்ததுக்காக இவன் அடி வாங்கிட்டு வர முடியாதுன்னு திரும்ப ஒரு அடி அடிச்சிருப்பான். அப்போ இவன் மேலேயும் வழக்கு, அவன் மேலேயும் வழக்கு. இது வந்து காலம் காலமாக தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஊர்வலம் போயிட்டு இருக்கும் அமைதியா, அந்த ஊர்வலத்தில் கல் எடுத்து எரிஞ்சது அவனா இருக்கும், ஆனால் 2 பேர் மேலேயும் வழக்கு போடுவான். நீ கல்லெறிஞ்சு நீ அடி வாங்கிட்டு நீ ரத்தம் சொல்ல ரோட்ல நட, அப்படியே மீறி நீ அமைதியா நீ ரோட்ல நடந்தாலும் உன் மேலேயும் நான் வழக்கு போடுவேன். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம். அதே கதை தான் இப்போ இங்கேயும் நடந்திருக்கு. இங்கே இவ்வளோ கொடுமை பாருங்க. நாகேந்திர ராவ் அப்படிங்கக்கூடிய ஒரு டாக்டர், ஒரு பொறுப்புள்ள ஒரு இந்திய பிரஜையாக அவர் என்ன செஞ்சிருக்காரு, சந்தேகத்திற்குட்பட்ட மாதிரியான பங்களாதேஷிகள் அங்கே தங்கியிருக்காங்க, ஸோ இவங்க மேலே நடவடிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தா அவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவரை வந்து இவங்க, அதாவது இந்த டாக்டர் வந்து அவர்களை தாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுடைய அடிப்படையில் உங்களை கைது செய்யணும்னு முதல்ல இந்த டாக்டரை கைது செஞ்சுட்டாங்க. இல்லீகல் இமிகிரன்ஸு விட்டாச்சு, அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க. என்ன மாதிரியான நாட்டில் நம்ம இருந்துட்டு இருக்கோம்? காங்கிரஸ் ஆட்சி புரியக்கூடிய மாநிலம் அது. இப்போ இங்கே தமிழகத்தில் ஏற்கனவே திராவிட கட்சிகள் என்ன மனநிலையோ அதே மனநிலை தான் காங்கிரஸ் முன்னிக்கு. அப்போ இன்னைக்கு வந்து கோர்ட் வந்து அதற்காக வந்து மிகவும் கடுமையாக சாடி இருக்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளோ நாளைக்கு தான் இந்த அப்பீஸ்மெண்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு இருப்பீங்க? நாட்டை விட உங்களுக்கு இந்த அப்பீஸ்மெண்ட் அதிகமாயிடுச்சா, எபோவ் த நேஷன் ஆயிடுச்சா? இது ஒரு ஊண்டு சர்டிஃபிகேட் நீங்கள் இல்லை, ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளார வந்து அவரை வந்து போய் கைது பண்ணி நீங்கள் ஜெயிலில் வச்சாச்சுன்னா இது என்ன மாதிரியான இதில் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இன்னைக்கு வந்து அதே போல் மாநில அரசை ரொம்ப வந்து இன்னைக்கு வந்து திட்டியிருக்கிறார். காவல்துறை எப்படி இப்படி வந்து செயல்படலாம், எதன் அடிப்படையில் இன்னைக்கு நீங்கள் போயிட்டு அவரை வந்து நீங்கள் கைது பண்ணீங்க? அதனால் இப்போ அந்த 2 வழக்கையும் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மேலே பதியப்பட்ட வழக்கைக்கு வந்து இன்னைக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஊழல், லஞ்சம் இது மூலமாக இன்னைக்கு வந்து நாட்டையே ஒரு ஆபத்திற்குள்ளாகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான சட்டவிரோத குடியேறிகளால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த சொந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கடுமையாக இன்னைக்கு நீதிமன்றம் வந்து அந்த கர்நாடக காவல்துறையை வந்து கடிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுக்கப்புறமாவது இந்த காவல்துறை இதையெல்லாம் திருந்துமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இந்த ஊடுருவல்கள் எப்படி நம்ம காலமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பங்களாதேஷிலிருந்து இந்த மாதிரியான ஊடுருவல்காரர்கள் எவ்வளவு ஈஸியாக இந்த தென் மாநிலங்களில் வந்து ஊடுருவுகிறார்கள். அது கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த பகுதிகளில் வந்து கேரளா, இங்கே வந்து ஊடுருவது வந்து எவ்வளோ அதிகமாக இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. வெறுனா வந்து ஒரு அங்கேருந்து வந்து ஒரு போலி ஆதார், அந்த போலி ஆதாரை வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து வந்து ஒன்றே இது. அப்போ இந்த விஷயங்களை தடுப்பதற்காக தான் SIR என்ற நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இப்போ இந்த SIR கொண்டு வந்ததுக்கப்புறம் எதுக்கு இவங்கெல்லாம் குதிச்சாங்கன்னு இப்போ புரியுதா? இப்போ இந்த SIR உண்மையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் இப்போ இவன்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, அப்போ இவன் வெளியேறி ஆகணும். இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் நடந்தது அதுதான். அதுக்காக தான் அந்த அம்மா SIR அமல்படுத்தக்கூடாதுன்னு குதிச்சுது. ஏன்னா இப்போ நான் ஒரு பொறுப்பான சமூக பிரஜையாக இந்த மாதிரியான ஒரு ஊடுருவல்காரர்கள் எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் பங்களாதேஷிகளாக இங்கே வந்து இருக்காங்க, இல்லை மியான்மர்லேருந்து இங்கே வந்து இருக்கான் அப்படின்னு நான் வந்து எதையாவது நான் சொல்ல போனேன் அப்படின்னு சொன்னால் இனி அடுத்து யாருக்கு இது சொல்ல வரும்? ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆள், ஒரு டாக்டர்,
அவருக்கே இன்னைக்கு வந்து இதற்காக அவர் வந்து வழக்கை சந்திக்க வேண்டியக்கூடிய ஒரு நிலை, சொந்த ஜாமீன்ல வந்து அவர் வெளிவர வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் ஆளாக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு யார் சாதாரண பொதுமக்கள் எப்படி இங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல? அதுவும் இந்த எஃப்ஆர்ஆர்ஓல போய் ரெஜிஸ்டர் பண்ணின உடனே கொஞ்ச நேரத்துல வந்து இவரை தேடி வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்களாம். இது எவ்வளவு ஒரு மோசமான சிச்சுவேஷன் இது. அப்ப நீங்க இந்த மாதிரியாக ஒரு யாரும் சாதாரண ஆட்கள் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முன் வர மாட்டாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் போன்ற இந்த அமைப்புகள் தான் யார் இங்கே குடியிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து இந்த மாதிரியான எஸ்ஐஆர் இந்த மாதிரியான ஏதாவது திட்டங்கள் மூலமாக தான் யார் இருக்காங்க என்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த எஸ்ஐஆர் அமல்படுத்தப்பட்டால் இந்த மாதிரியான சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றப்படுவார்கள். அப்படிங்கிறதுனால இந்த எஸ்ஐஆருக்கு மேல தேவையில்லாத பல கட்டமைப்புகளை கொண்டு வந்து இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்தினா அப்படி ஆகும், அதாகும், இதாகும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டில் தேவையில்லாத பதற்றத்தை கொண்டு வந்து எஸ்ஐஆரை சரியான வகையில் செய்ய முடியாதவாறு பல இடைஞ்சல்களை இந்த அரசியல் காங்கிரஸும் அந்த இண்டி கூட்டணி முழுக்க செய்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு எக்ஸாம்பிள் போதுமே நமக்கு, ஏன் எஸ்ஐஆர் அவங்க அமல்படுத்த விரும்பல அப்படிங்கிறதுக்கு. அப்ப இந்த நாட்டை எவனாவது வெளியிலிருந்து வந்த அந்நிய ஊடுருவலாளர்கள் எங்களால வந்து அவர்கள் வந்து இந்த நாட்டையே பிடித்து இந்த நாட்டிற்கே ஒரு பெரிய ஆபத்து வந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய அரசியல் லாபம் தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுடைய அப்பீஸ்மெண்ட் தான் எங்களுக்கு முக்கியம். ஆனா ஒன்றை வந்து இந்த காங்கிரஸோ இல்ல மம்தாவோ ஒரு விஷயத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா, நாளைக்கு இப்ப வேணா உனக்கு ஓட்டு பர்சன்டேஜ் கூட்டி தரத்துக்கு அவன் உதவியா இருக்கலாம். நாளைக்கு இன்னும் எண்ணிக்கையில் அவன் கூடி விட்டான், அதிகமாகி விட்டான் அப்படின்னு சொன்னா அவன் ஒன்ன தேர்ந்தெடுக்க மாட்டான். இதுதான் உண்மை. நிச்சயமாக அதுதான் நடக்கும். ஆனால் இதை அரசியல்வாதிகள் உணராமல் இந்த மாதிரியான அந்நிய சக்திகளுக்கு இவர்கள் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் இன்னைக்கு வந்து கோர்ட் வந்து மிக தெளிவாக கண்டித்திருக்கிறார்கள். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் வந்து இதையெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படிங்கக்கூடிய கேள்விகள்லாம் கேட்டிருக்கா. காங்கிரஸ் ஆட்சியில இதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் நமக்கு இன்னைக்கு தெளிவாக தெரிகிறது. எப்படி வந்து இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து ஜிகாதிகளால பல முனைகளிலும் சூழப்பட்டு கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறதோ, கேரளா எப்படி இன்னைக்கு நம் கையை விட்டு சென்று கொண்டிருக்கிறதோ, அதே போன்ற ஒரு நிலை இன்னைக்கு கர்நாடகத்திலும் வந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி முடிவதற்குள்ளார என்ன மாதிரியான சூழ்நிலை அந்த மாநிலத்தில் ஏற்படும் என்பதை நம்ம வந்து இன்னைக்கு அதனுடைய நிலை மோசமாக கொண்டது என்பதை இந்த மாதிரியான செய்திகள்ல இருந்து நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு வந்து போராட்டம் நடைபெற்றது. சமீபத்தில் ஜந்தர் மந்தர்லாம் நடைபெற்றது. இந்த ஜந்தர் மந்தர் நடைபெற வரும்போது இந்த கலவரமாக மாறப்படும் போது அந்த கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக மத்திய அரசு சில விஷயங்கள் செய்தது. அது என்ன பண்ணாங்கன்னா, இன்டர்நெட்டை துண்டித்தது. இன்டர்நெட் செயல்பாடை துண்டித்தது மூலம் அந்த இடத்த வந்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சுட்டு இது என்ன தகவல் அதாவது பொய்கள் பரவிடக்கூடாது அப்படின்னு நோக்கத்தில் செயல்படுறது. இப்படி இருக்கப்படும் போது இவர்கள் வந்து இப்படிலாம் நடக்கும் என்று தெரிந்து இவர்கள் அதற்கு எதிராக இன்னொரு செயலியை அப்ளிகேஷன் பயன்படுத்துது. அந்த அப்ளிகேஷன் வந்து சமீபத்தில் அந்த அப்ளிகேஷன் வந்து மோசமான அப்ளிகேஷன் அப்படின்னு மத்திய அரசு தடை செய்துவிடுது. என்ன செயலினா பிட்சாட். இந்த பிட்சாட் செயலியை வந்து உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டரோட முன்னாள் செயல் அதிகாரி ஜாக் டோனிஸ். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிஇஓ தான் வந்து இந்த பிட்சாட் செயல் பண்ணுறாரு. இந்த பிட்சாட்டோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாமல் ப்ளூடூத் வசதி மூலமாக ஒரு குரூப் ஆஃப் மெம்பருக்கு தகவல்களை வந்து பேசலாம் அல்லது தகவலை பரிமாறலாம். இது வந்து எந்த ஒரு செயலினாலும் உள்ள கிராஸ் பண்ணி அதோடைய லாக்ஸ் அதோட இது சொல்லுவாங்க, அது நடைபெற்றக்கூடிய தடயங்களும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம். இப்படி ஒரு செயல் இருக்கிறதுனால இது வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி மத்திய அரசு தடை செய்யப்பட்டது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இதை பற்றின செய்தி வரும் பொழுது இதை வந்து இந்த பிட்சாட் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப் வந்து ஏற்கனவே மத்திய அரசு வந்து தடை செய்திருக்கிறார்கள். அப்படி அந்த மத்திய அரசு வந்து அந்த பிட்சாட் ஆப் வந்து தடை செய்யும் பொழுது இதற்காக நாட்டில் வந்து பயங்கரமான எதிர்ப்பு என்பது கிளம்பியிருக்கு. என்ன அப்படின்னா, கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இந்த மாதிரி பல ஆப்புகளை வந்து இவங்க தடை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப, அதாவது இந்த பிட்சாட் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
இன்டர்நெட் என்பது இதற்கு தேவையில்லை. இன்னைக்கு வந்து பல குற்றவாளிகளையோ பல குற்றங்களையோ பயங்கரவாதிகளையோ அனைவரும் எப்படி இன்னைக்கு கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சுட்டு தான். இன்டர்நெட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க், வாட்ஸ்அப்பு, இது மாதிரி பல கூடிய ஊடகங்கள், இதையெல்லாம் வைத்துத்தான் சர்வதேச அளவுல வந்து இன்னைக்கு பயங்கரவாத தீவிரவாத செயல் கூட நம்மளே பேசியிருக்கிறோம். எப்படி வந்து கேம் ஆப் மூலமா செயல்பட்டார்கள், அந்த மாதிரி ஆன ஆப்புகள் மூலமாக இவங்க செயல்படுறாங்க. ஆனா அவை அனைத்தையுமே கூட கண்டுபிடிப்பதற்கு வந்து ஒரு வசதி அவங்க இருக்கு. அப்படின்னா என்னன்னா இன்டர்நெட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருப்பதனால அதை வச்சு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் அதில் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த பர்டிகுலர் இந்த பிட்சாட் அப்படிங்கக்கூடிய ஆப்பை நம்ம வச்சு பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெறும் ஒரு ப்ளூடூத் இருந்தாலே போதும், அதுக்கு இன்டர்நெட் எல்லாம் தேவையில்லை. அப்போ ப்ளூடூத் மூலமாகவே பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து பேசிக்கிறதுக்கு முடியும், ஒரு சின்ன ஒரு குரூப் அளவில் நம்ம பண்ண முடியும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்தக்குள்ளார பரிமாறப்படக்கூடிய கருத்துக்கள் எதையுமே வந்து கண்டறியவே முடியாது. யாரு எங்களுடைய இதில் உளவுத்துறை அமைப்புகளுடைய கண்கள்ல இருந்து மண்ணை தூக்கிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆப் தான் இந்த பிட்சாட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பிட்சாட் அமைப்பு வந்து இப்ப யார் உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இப்ப இந்த கலவரத்துக்கு அந்த பிட்சாட் அமைப்பை இந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த பிட்சாட் ஆரம்பத்துல வரும் பொழுது இந்த அமைப்பை இந்த ஆப்பை வந்து தடை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கிளம்பின பொழுது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் யார் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இந்த ஆப்னால இந்த நாட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எதிர்த்ததை வைத்தே நாம் யார் நாட்டிற்கு எதிரானவர்கள் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்ப யார் அதை உபயோகப்படுத்தியிருக்காங்க? அப்போ ஒரு கலவரம் என்பதை இங்க வந்து திட்டமிட்டு இந்த கலவரம் என்பது உருவாக்கப்படும். நீட் வினாத்தாள் கசிவு என்பது நீட் வினாத்தாள் கசிவுக்கான போராட்டம் அல்ல. இதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரோம். அப்ப இன்னைக்கு அந்த பிட்சாட்டுங்கிற ஒரு செயலியை வைத்து இன்னைக்கு அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாக தெரிகிறது இதனுடைய பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பிட்சாட் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்பை உருவாக்கியது ஜாக் டோர்சி அப்படிங்கக்கூடிய முன்னாள் அந்த ட்விட்டர்ல இருந்தக்கூடிய ஒரு சிஓ அப்படின்னு சொல்லப்படுது. இவரை பத்தி அர்னாப் கோஸ்வாமி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, இவர் வந்து இந்துக்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டவர் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். அதுவும் இல்லாம இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதற்கான ஒரு ஆளும் அப்படின்றாங்க. இந்த பிட்சாட் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்பை தடை செஞ்ச உடனே இதற்கு வந்து அதிக அளவுல டெல்லியில எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு கிளம்புகிறது. இந்த டெல்லியில வந்து இதை எதிர்க்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐஐஎஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது வந்து டெல்லியை தலைமையகமாக கொண்டு செயல்படுது. அதற்கு வந்து நிறைய பேர் வக்கீல் அபர் குப்தால இருந்து நிறைய பேர் அதுல வந்து நிர்வாகிகளாக அந்த மாதிரிலாம் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே என்ன அப்படின்னா இந்த சிஜேபி போராட்டம் போன்ற இந்த மாதிரியான நாட்டிற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறும் பொழுது ஆதரவு தெரிவித்து பேசுபவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், எப்படி உங்களுடைய நெட்வொர்க் எப்படி செயல்படுதுன்றத பாருங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அதாவது இன்னைக்கு இந்த பிட்சாட் அமைப்பை இந்தியாவில் தடை செஞ்சதுக்கு இவ்வளவு தூரம் இவங்க எல்லாம் கத்துறாங்க, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனா இதே பிட்சாட் ஆப்ல தான் நேபாளம், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் வந்து மிகப்பெரிய கலவரத்துக்கு உபயோகப்படுத்தியது இந்த பிட்சாட் ஆப்பை தான் அப்படிங்கக்கூடிய விஷயமும் தெரிய வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆப்புகள் நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவர்களை வைத்துக்கொண்டு இதை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி சோரஸ் அமைப்பிட்ட ஃபண்டிங் வாங்கக்கூடிய அமைப்புகள் இவங்கெல்லாம் இதை உருவாக்கி வைத்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய நிலைத்தன்மையை அந்த ஒரு கட்டுக்கோப்பாக அந்த நாடு இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருந்தால் அதை வந்து செயலற்றதாக ஆக்குவதற்கு, அங்க வந்து ஒரு மிகப்பெரிய அந்த நாட்டினுடைய அமைதியின்மையை சீர்குலைப்பதற்காக இது போன்ற விஷயங்களை இளைஞர்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கு கலவரம் செய்வதற்கு, அதுவும் மண்ணை தூவிட்டு கலவரம் செய்வதற்கோ இல்லை வேறு விஷயங்களை பகிர்வதற்கோ ஏன்னா இந்த ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்தை வந்து கலவரமா மாற்றுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா போராட்டத்திலையும் ஒரு கலவரமாக அந்த போராட்டம் மாறுதுன்னா அதுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொய் செய்தியாக இருக்கும், இல்ல பல இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கும்.
அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைக்கப்பட்டு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமாக ஸ்டெர்லைட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் எல்லாமே தமிழகத்தில் நடந்த ஸ்டெர்லைட் போராட்டம் மாதிரி எல்லா போராட்டங்களையும் நீங்கள் உற்று நோக்கினால் அதுதான் காரணியாக இருக்கும். அப்போ இது மாதிரியாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய விஷயங்கள் தான் இவை எல்லாமே. ஆனால் மத்திய அரசு இது 4 நாட்களுக்கு முன்னதாக இந்த பிட்சாட்டுங்கிறத வந்து நிரந்தரமாக தடை செய்திருக்கிறது அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஆனால் கூகுள் பிளே ஸ்டோரில் போடும்போது அந்த பிட்சாட் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் வருது என்றும் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்களை எல்லாம் கண்டறிந்து இதை வந்து உடனடியாக இதை வந்து தடை செய்யணும். இப்போ இந்த பிட்சாட்டை வந்து தடை செய்யப்படும் பொழுது இதற்கு எதிர்ப்பாக கிளம்பி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த IIF அமைப்பு அவர்கள் யார், அவர்களுடைய பின்னணி என்ன? ஏன்னா நம்ம நாட்டில் இன்னும் ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு பிட்சாட்னு ஒரு ஆப் வருது. இந்த பிட்சாட் ஆப்பை இன்னைக்கு வந்து பேன் பண்ணிடுறாங்க. பேன் பண்ணோடனே இப்போ அது எதிர்ப்பு யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அந்த எதிர்ப்பு கூடிய ஆட்கள் யாரு, ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய விசாரணையோ இல்லை நம்மளுடைய இதோ போகிறதே கிடையாது. இங்கே அப்படியே நின்றுது, இதோட அது முடிச்சாச்சு அப்படின்னு. ஆனால் இந்த எதிர்ப்பாளர்கள் தான் தொடர்ந்து இங்கே வந்து ஒரு பாய்லிங் ஒரு இதை வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து. அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே உணர்ந்து கொள்வதே இல்லை. இன்னைக்கு பிட்சாட், இன்னைக்கு வேற இந்த மாதிரியான ஆப். இதில் பாருங்க, சீனா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சீனாவை தான் நம்ம வந்து இதில் வழிமுறை பார்க்கணும். இதெல்லாம் முன்னோர் இப்போ வரைக்கும் சீனாவில் வந்து இந்த ஆப்புக்கு வந்து தடை. சீனாவில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து இயக்கப்படக்கூடிய எந்த ஆப்புகளுக்கும் அங்கே வந்து அனுமதி கிடையாது. இது மாதிரி நம்ம ரொம்ப நாளாக நம்ம வந்து கோரிக்கை வைத்து கொண்டுதான் நம்ம நாடு வளர்ந்து கொண்டிருக்கிற நிலையில நம்ம நாட்டிற்கென்று சில சமூக ஊடகங்கள் நமக்கு தேவை. அதை விடுத்து இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப் இது போன்ற செயலிகள் வந்து நம்ம நாட்டில் வந்து பேன் செய்யப்பட வேண்டிய ஒன்று. நம்ம நாட்டிற்கென்று சமூக வலைதளங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அவை நம்ம கண்காணிப்பில் இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்க, மெட்டா நிறுவனம் என்ன ஒரு வேலை பார்த்தாங்க. பிரதமர் அதாவது கண்ட கலவர வீடியோக்களை எல்லாம் மெட்டா அனுமதிக்குமா? ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு முக்கியமான செய்தியை மாணவர்களுக்கு மத்தியில கொண்டு சேர்ப்பதற்காக சொல்லப்பட்ட அந்த வீடியோவை வேண்டுமென்றே நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மன்னிப்பு கேட்கறது என்ன? அதுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சோடனே நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. எவ்வளோ ஒரு மோசமான செயல். இதெல்லாம் எதை உணர்த்துகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம நாட்டிற்கென்று நம்ம ஒரு சுதேசிய அமைப்புல ஒரு சமூக ஊடகத்தளம் என்பது ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபேஸ்புக் மாதிரி இன்னைக்கு என்ன மக்கள் அதிக அளவில் உபயோகப்படுத்துகிறாங்களோ அதற்கு இணையாக ஒன்று இருக்கணும். அது சாதாரணமாக ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த மக்கள் வந்து விரும்ப மாட்டார்கள். இன்னைக்கு இல்லை இளைஞர்கள் அதே என்ன டெக்னாலஜி அதில் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே அளவிற்கான ஒரு சமூக ஊடகங்கள் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் இந்த பிட்சாட்டை தடை செய்தவுடன் எந்தெந்த நிறுவனங்கள் இதற்காக எதிராக இதற்கு பேசினார்களோ அவர்கள் யார் என்ற கண்டறிந்து அவர்கள் மேல நடவடிக்கை என்பது ஒன்று எடுக்கப்பட வேண்டும். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.